ஏற்கனவே நாடு கடத்தப்பட்ட ருஹாலா கோமனி ஆட்சிக்கு வராரு. இவர் தான் இப்ப இறந்த சுப்ரீம் லீடரான அலி காமனோட அப்பான்னு நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த முதல் சுப்ரீம் லீடர் தான் ருஹல்லா கோமேனி. அவரோட ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தவர் தான் அலி காமேனி. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான சில டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு. இனிமே இங்க நோ டெமோக்ரஸி, ஒன்லி ஆட்டோக்ரஸின்னு சொல்றாரு. ரெண்டாவது, ஷரியா லாவை ஈரான்ல கொண்டு வராரு. மூணாவதா, ஆயில் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் ரத்து பண்றாரு. ஈரானோட ஆயில் ஈரானுக்கேன்னு அறிவிக்கிறாரு. இதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய பாதகமா போய் முடியுது. அண்ட் இதனால யுஎஸ் ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கிறாங்க. ஈராக்ல இருக்கிற லீடர் சதாம் ஹுசேனை ஈரானுக்கு எதிராக ஏவி விடுறாங்க. அண்ட் இந்த வார் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு நடக்குது. இதுல பல லட்சம் ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த போர் ஐக்கிய நாடுகளோட தீர்மானத்தின் மூலம் ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து யுஎஸ் கவர்மெண்ட் ஈரான் ரகசியமா அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, அவங்க ஒரு தீவிரவாதிகள்ன்றத பரப்பிட்டே இருந்தது. 2015ல அமெரிக்காவும் ஈரானும் ஒரு டீல் போடுறாங்க. அது என்னன்னா, நாங்க இனிமே நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ண மாட்டோம், அண்ட் அதுக்கு பதிலா நீங்க எங்க மேல இருக்க சாங்ஷன்லாம் கிளியர் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. அண்ட் 2018ல வர ட்ரம்ப் என்ன பண்றாரு, இது ஒரு கேவலமான டீல், இந்த டீலை கேன்சல் பண்றாரு. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து யூஎஸ் வெளியேறினதுக்கு அப்புறம் அவங்க போட்ட அக்ரிமெண்ட்ல இருக்கிற அளவை விட அதிகமா ஈரான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல குற்றச்சாட்டு வருது. அண்ட் இதனாலதான் யூஎஸ் கவர்மெண்ட்டும் இஸ்ரேலும் சேர்ந்து தொடர்ந்து ஈரானை அடிச்சுட்டே இருக்கு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் யூஎஸோட ஒரே நோக்கம் என்னன்னா, இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் ஈரான்ல நடக்கணும்ன்றதுதான். இதை தான் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. அண்ட் இதே மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் வெவ்வேறு நாடுகள்ல தலையிட்டு என்னென்ன பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிருக்காங்கன்றத இன்னொரு வீடியோவா சொல்லணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.